ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1002. இங்கு கலியுகத்தின் தன்மை என்னவென்றால், உண்மை ஆனது பொய் ஆகவும், பொய் ஆனது உண்மை ஆகவும் தலைகீழ் ஆக திரிந்து பட கூறப்படும் சூழ்நிலையினை கொண்டது ஆகும் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1973ஆம் ஆண்டு, ஸ்டாக்ஹோமில் சில புரோபாதருக்கும் ஸ்வீடன் நாட்டின் இந்திய தூதுவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் காண்போம். சில புரோபாதா கூறுகின்றார், அமெரிக்கா, இந்தியா மற்றும் உலகில் உள்ள பல நாடுகளிலும் மத சார்பு அற்ற அரசு இருக்கின்றது. அரசின் தலைவர்கள் தாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்து கிடையாது என கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மத இன்மையை ஆதரிக்கின்றார்கள். தூதுவர் கூறுகின்றார், சரி சரி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை. எங்களுடைய சமுதாயம் பல்வேறு மக்களை கொண்ட சமுதாயம் ஆகும். அதனால் அரசில் உள்ள நாங்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டி இருக்கின்றது. மதத்தை பற்றி எந்த ஒரு விதமான உறுதியான நிலையை மேற்கொள்ள முடியாது ஆகும். சில புரோபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, அரசு உறுதியான நிலையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மக்கள் உண்மையிலேயே மதப்பற்று கொண்டவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கின்றது. மத சார்பு இல்லை என்ற பெயரில் அரசு மக்களுக்கு நரகத்திற்கான வழியை வகுத்து கொடுக்கக்கூடாது. தூதுவர் கூறுகின்றார், ஆம், அது உண்மைதான். சில புரோபாதா கூறுகின்றார், நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருப்பின் நீங்கள் உண்மையிலேயே அந்த மத கோட்பாடுகளை கடைபிடிக்கின்றீர்களா என்பதை அறிய வேண்டியது அரசின் கடமையாகும். அதே போன்று இந்துக்களுக்கான கோட்பாடுகளை கடைபிடிக்கின்றார்களா என்பதை பார்க்க வேண்டியது அரசின் கடமையாகும். நீங்கள் கிறிஸ்துவர் ஆயின் நீங்கள் உண்மையிலேயே அந்த மதத்தின் கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அரசு மதத்தை விட்டுவிடக்கூடாது. மக்கள் மத பற்று அற்றவர்களாக இருந்தால் அவர்களை மிருகங்களாகத்தான் கருத வேண்டும். ஆகவே மக்கள் மிருகங்களாக மாறுவதை தடுக்க வேண்டியது அரசின் கடமையாகும். மக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றலாம், தவறு கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் உண்மையாக மதப்பற்று உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும். மதம் சார்பற்ற அரசு என்றால் மதத்தை பற்றி கவனக்குறைவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள் கிடையாது. மதம் இன்மையால் மக்கள் பூனைகளாக, நாய்களாக மாறக்கூடும் என அரசு கவனக்குறைவுடன் இருத்தல் ஆகாது. மக்களின் தேவைகளில் கவனம் செலுத்தாத அரசு ஒரு நல்ல அரசு ஆகாது. இப்பொழுது தூதுவர் கூறுகின்றார், நீங்கள் சொல்வதில் நிறைய விஷயங்கள் இருப்பதாக நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அரசியல் நடக்கக்கூடியதை பற்றி கலை என்று பொருள்படும். சில புரோபாதா கூறுகின்றார், இல்லை, அரசியல் என்றால் மக்களை முன்னேற்றம் அடையச் செய்வதாகும். அதாவது அவர்களை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையச் செய்வது என பொருள்படுமே தவிர மக்களின் தரத்தை குறைப்பது என்று கிடையாது. தூதுவர் கூறுகின்றார், ஆம், நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அரசின் முதல் கடமை உங்களைப் போன்ற ஆன்மீக தலைவர்கள் நன்கு செயல்பட வசதிகள் செய்து தருவது ஆகும். அதற்கு மேல் எது செய்தாலும் அது பல்வேறு மதப்பிரிவுகளை களங்கப்படுத்தக்கூடும். ஆகவே அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி விளையாட்டில் நடுவர் செயல்படுவது போல அரசு செயல்பட வேண்டும். சில புரோபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, அரசு அதற்கு மேலும் செயல்பட வேண்டும். உதாரணமாக வணிகத்துறையில் தொழில் மற்றும் வியாபார நிறுவனங்கள் ஒழுங்கான முறையில் செயல்படுகின்றனவா என்பதை பார்த்து அரசு உரிமம் வழங்குகின்றது. வணிகத்துறையில் ஆய்வாளர்களும் மேற்பார்வையாளர்களும் இருக்கின்றார்கள். மற்றொரு உதாரணமாக கல்வித்துறையில் மாணவர்களுக்கு கல்வி சரியாக கற்றுத்தரப்படுகின்றதா என்பதை கல்வி ஆய்வாளர் மேற்பார்வை இடுகின்றார். அதுபோன்று ஒழுங்கான இந்துக்களாகவும் முஸ்லிம்கள் ஒழுங்கான முஸ்லிம்கள் ஆகவும் கிறிஸ்துவர்கள் ஒழுங்கான கிறிஸ்துவர்கள் ஆகவும் நடக்கின்றார்களா என்பதை நிர்ணயிக்க வேண்டும். அரசு மதத்தை பற்றி கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அரசு நடுநிலை ஏற்க வேண்டும். நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால்
ஏமாற்றாமல் உங்கள் மதத்தினை செவ்வனே பின்பற்றுகின்றீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை ஆகும். தூதுவர் கூறுகின்றார், நிச்சயமாக நீதி நெறியான நடத்தையை பொறுத்தவரையிலும் சரி, ஆனால் அதற்கு மேல் எவ்வாறு சாத்தியமாகும் நீங்களே அறிவீர்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், உண்மையில் நீங்கள் மத கோட்பாடுகளை கடைபிடிக்காவிட்டால் உங்களுக்கு நல்ல நீதி நெறியான நடத்தை வராது. எவன் ஒருவனுக்கு கடவுள் இடம் தொடர்ந்து அசைக்க முடியாத பக்தி இருக்கின்றதோ அவன் கடவுளின் தன்மைகளை பெறுகின்றான். எவன் ஒருவனுக்கு எந்தவித பக்தியும் இல்லையோ அவன் கடவுளின் பொருள்களை, அதாவது கடவுளின் புறசக்தி உபயோகிப்பதற்கான பல திட்டங்களை தீட்டுவதன் ஆதலால் அவனிடம் எந்தவிதமான நீதி நெறி எல்லளவும் இருக்காது. ஸ்ரீமத் பாகவதம் 5.18.12 ஆகும். உங்களுக்கு கடவுள் இடம் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும் வரையில் எல்லாம் நல்லபடி நடக்கும். எவ்வாறாயினும் கடவுள் ஒருவர் ஆவார். கடவுள் இந்துவோ கிறிஸ்துவரோ முஸ்லிமோ கிடையாது, கடவுள் ஒருவர்தான். எனவே நமக்கு வேத இலக்கியங்கள் பின்வருமாறு கூறுகின்றன. மேன்மையான கடவுளுக்கு அன்புடன் பக்தி சேவை செய்வது மனித பிறவின் மிகச்சிறந்த கடமையாகும். அப்படிப்பட்ட இடையூறு அற்ற எந்தவித நோக்கம் அற்ற பக்தி சேவையை ஒருவரை திருப்திப்படுத்தக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதம் 1.2.6. எனவே ஒருவர் மத சார்பு உடையவராக இருத்தல் மிக மிக அவசியம். மத சார்பற்ற யாரும் திருப்தி அடைய முடியாது. இந்த உலகில் பெருமளவில் குழப்பம் அதிருப்தியும் ஏன் நிலவுகின்றன? மக்கள் மதப்பற்று அற்றவர்களாக மாறுவதால் தான் இது நடக்கின்றது. தூதுவர் கேட்கின்றார், மாஸ்கோவில் நிறைய மக்கள் மதத்தை வெறுக்கின்றார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், மாஸ்கோவை மட்டும் ஏன் கூறுகின்றீர்கள்? எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். மாஸ்கோவில் மட்டுமாவது நேர்மையாக நாங்கள் கடவுளை நம்புவது கிடையாது என ஒப்புக்கொள்கின்றார்கள். இப்பொழுது தூதுவர் கூறுகின்றார், அது உண்மைதான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆனால் மற்ற இடங்களில் நான் இந்து, நான் கிறிஸ்துவன், நான் முஸ்லிம், நான் கடவுளை நம்புகிறேன் என கூறிக்கொள்கின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்கு மதத்தை பற்றி ஒன்றுமே தெரிவது கிடையாது. கடவுளின் விதிமுறைகளை அவர்கள் கடைப்பிடிப்பதும் கிடையாது. இப்பொழுது தூதுவர் கூறுகின்றார், நம்மில் பெரும்பாலோர் அவ்வாறு தான் இருக்கின்றோமா என ஆச்சரியப்படுகின்றேன். அது உண்மை ஆகும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், சிரித்து கொண்டே, மாஸ்கோவில் மட்டுமாவது அவர்கள் ஒழுக்கம் உள்ள மனிதர்கள்தான் எனலாம். அவர்களால் மதத்தினை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் நாங்கள் மதத்தை நம்ப கிடையாது என்கின்றார்கள். ஆனால் இந்த மற்ற அயோக்கியர்கள் ஆம், நாங்கள் மதத்தை பின்பற்றுகிறோம், கடவுளை நம்புகிறோம் என்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கமற்ற செயல்களை செய்கின்றார்கள். பல சமயங்களில் கிறிஸ்துவர்கள் உங்கள் பைபிளில் கொலை செய்யக்கூடாது என கூறுகின்றது, ஆனால் நீங்கள் ஏன் கொலை செய்கின்றீர்கள் என நான் கேட்பேன். அவர்களால் திருப்தியான பதிலை தர முடியவில்லை. தெளிவாக நீங்கள் கொலை செய்யக்கூடாது என கூறப்பட்டு இருக்கின்றது. இருந்தும் இவர்கள் இறைச்சி கூடங்களை நன்கு பராமரித்து வருகின்றார்கள். எப்பேற்பட்ட செயல் இது! ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்